திங்களனிசட பெருமான் பூசியாற்றி திருமதலம் கடந்தரம் முன்னின்றான் யாவன் தங்கு கடற்புய் வரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களத்தின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே. தேவர்களுக்கு அபயமும் விநாயகரின் உபாயமும். திரிபுரன் சகல உலகங்களிலும் தன் அரசாட்சியை செலுத்தி வரும்போது வேறெந்த வடியும் தோன்றாமல் இமயகிரியின் குகைகளிலே ஒளிந்து மனம் வாடியிருக்கும் இந்திராதி தேவர்களிடத்தில் ஒரு நாள் நாரத முனிவர் சென்றார். அவரை தேவர்கள் எல்லாம் போற்றி தொழுது, திரிகால ஞானியே, கொடியவனான திரிபுரனால் தாங்கள் அனைவரும் இந்த பரிதாபண்டைக்கு வந்துவிட்டோம். அவனுக்கு யாரால் அழிவு ஏற்படும்? இனிமேல் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டார்கள். தேவர்களே, அந்த திரிபுரனானவன் கணேச பெருமானை வழிபட்டு அவரது அருளால் ஏராளமான வரங்களை அடைந்து சகல பெருமைகளையும் பெற்றிருக்கிறான். அவனும் அவன் ஆட்சி புரிந்து வரும் திரிபுரங்களும் சிவபெருமானின் போர்க்கோல அம்பு ஒன்றினாலேயே அழிய முடியும். அப்படி அவரால் அழிவதற்கு கணேச பெருமானுடைய கடைக்கண் பார்க்க வேண்டும். ஆகையால் நீங்கள் அனைவரும் கணேசமூர்த்தியை வணங்கி வழிபடுங்கள் என்று நாரத முனிவர் கூறிவிட்டு பிள்ளையாரை வழிபடும் வழிவகைகளையும் ஏகாட்சர மந்திரத்தையும் எடுத்துரைத்துவிட்டு புன்சிரிப்போடு சென்றார். அவ்வாறே தேவர்கள் வழிபாடு செய்து தவமியற்றியதால் விநாயகர் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு காட்சியளித்து அவர்கள் விரும்பி கேட்ட வரத்தின்படி திரிபுரனை அழித்து அவர்களை காப்பதற்கு ஒரு உபாயம் செய்வதாக கூறிவிட்டு மறைந்தார். அதன் பிறகு விநாயகர் ஒரு அந்தனர் வடிவம் எடுத்து தம் தேவியும் முனிவர்களும் சூழ்ந்து வர ஏக சக்கரவர்த்தியான திரிபுரனின் அரண்மனைக்கு சென்றார். அவரை அன்போடு திரிபுரன் வரவேற்று உபசரித்து, வேதியரே, நீங்கள் யார்? என்னை நாடி வந்த காரியம் என்ன? எதுவானாலும் நிறைவேற்றுவேன் என்றான். அதற்கு அந்த அந்தன வடிவத்தில் இருந்த விநாயகர், ஆகா திரிபுரனே, என் பெயர் கலாதரன். 3 லோகங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு வந்த ஒரு சித்தன் நான். பிள்ளையார் பக்தனான உன்னை காண விரும்பியே இங்கு வந்துள்ளேன். நான் சென்ற இடமெல்லாம் எங்கு திரும்பினாலும் உன் புகழ்தான் கொடி கட்டி பறக்கிறது. ஆனால் அம்மூலங்களை நீ தந்தாலும் எனக்கு வேண்டாம். ஒரு அரசாட்சியும் அரச போகங்களையும் அள்ளி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு விருப்பம். திருக்கையிலையில் சிந்தாமணி விநாயகர் என்று ஒரு விக்கிரகம் இருக்கிறது. அது சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தினந்தவராமல் ஆகம விதிப்படி வழிபட்டு வருகிறார்கள். அந்த மூர்த்தியை எப்படியாவது நீ கொண்டு வந்து எனக்கு கொடுத்து விட வேண்டும். அதற்காகத்தான் உன்னை தேடி வந்தேன் என்றார் ஒரு புன்சிரிப்போடு. அதென்ன பிரமாதம்! அந்த கைலாசபதியான சிவபெருமானை சகல தேவர்களும் புடை சூழ்ந்து வர அந்த விநாயக விக்கிரகத்தை இங்கே கொண்டு வந்து தங்கள் முன்பு வைக்கும்படி செய்கிறேன். என்னுடைய பேராற்றலை நீயே நேரில் பார்க்கலாம். அதுவரை நீர் இந்நகரிலே இரும் என்று கேட்டுக்கொண்டான். அதன் பிறகு திரிபுரன் தன் படை வீரர்களில் சிலரை கூப்பிட்டு, நீங்கள் கைலாசத்திற்கு போய் சிவபெருமானை பூஜித்து வரும் சிந்தாமணி விநாயகரை வாங்கி வாருங்கள். அவர் அதை கொடுக்க மறுத்தால் நான் வந்து பலவந்தமாக பறித்து வருவேன் என்றும் அதனால் அவர் சங்கடப்பட நேரிடும் என்றும் சொல்லுங்கள் என்று ஏவி அனுப்பினான். திங்களனி சடைப்பெருமான் பூசியாற்றி திருமதலம் கடந்திர முன்னின்றான் யாவன் தங்கு கடற்புய் வரப்பின் அடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளருமன்றே.